என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஒழுங்காக வரல அல்லது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டும் கரெக்டான பதத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிக்னஸ் கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா தரமான கடலை மாவாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் கட்டி அந்த மாதிரி இருக்கும், அதனால் 1க்கு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 1 கப் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 1.5லேருந்து 2 கப் நெய் அல்லது எண்ணெய் தேவைப்படும். அது ரெண்டாக பிரித்து 1 கப் நெய்யும் 1 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சக்கரை பாகு காய்ச்சறதுக்காக. இப்போ அந்த 1 கப் கடலை மாவை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பேன் ஹீட்டாக ஆகிடுச்சு. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துட்றேன். கடலை மாவு வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். கடலை மாவுலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடலை மாவு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் அதில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கரைக்கிறதுனால மைசூர் பாக் பண்ணும்போது கட்டி தட்டாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. சர்க்கரை பாகு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எண்ணெயில் கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு ஊற்றிடலாம். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த கலவை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1 கப் நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். பாருங்கள், ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நம்ம ஊற்ற நெய் வந்து நல்லா உள்ளே அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ஊற்றுற நெய் வந்து அப்படியே தான் இருக்கும், மாவு வந்து அந்த நெய்யை குடிக்காது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஊற்றுறதை நிறுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே மேலே மறந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நெய் தேவைப்படாது. அப்படியே உங்களுக்கு வந்து லைட்டாக நுரைச்ச மாதிரி வரும், அதுதான் வந்து உங்களுக்கு பதம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ வந்து நெய் வந்து அப்சார்ப் ஆகலை, அப்படியே வந்து மேலே மறந்துட்டுருக்கு. பாருங்கள், அப்படியே வந்து நுரையாக வருது இல்லையா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மைசூர் பாக் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு அந்த பழக்கம் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியான குவான்டிட்டி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நெய் தடவை ஸ்பூனில் இதை அப்படியே லெவல் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அப்படியே நெய் வந்து மேலே மிதந்துட்டுருக்கு. பாருங்கள், எனக்கு 1/4 கப் போல் நெய் வந்து மீதி ஆகிருக்கு.
எனக்கு இப்போ டோட்டலாக 1.25 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த பதம் வர்ற வரைக்கும் எவ்வளோ நெய்யோ அல்லது எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும், அப்புறம் பீஸ் போடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அந்த மேலே இருந்த நெய்யெல்லாம் மைசூர் பாக்கே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம பீஸ் மட்டும் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பீஸ் போட்டால் தான் ஈஸியாக பீஸ் போட வரும், இல்லைனா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா வெளியே எடுக்கலாம். மைசூர் பாக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மைசூர் பாக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தீபாவளி மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.